கிடையாது. நீங்கள் மிகவும் ஆழமான அனுபவங்களை கடந்து வந்தவர்கள். மற்றவர்கள் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் கவலைப்படுவார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகப்பெரிய சோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நேரங்களில் கூட நீங்கள் அமைதியாக அதை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையானது இருக்கும். இதற்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரணமானது இருக்கும். சனி பகவானின் ஆழமான தாக்கம். இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் அந்த நபரின் மன வலிமையை சோதிப்பார். முக்கியமாக நீங்கள் எவ்வளவு பெரிய வலிமை மிக்க நபராக இருந்தாலும் உங்களுக்குள்ள சந்தேகத்தை உருவாக்குவது, தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வருவது, உங்களுடைய வலிமையை முழுவதுமாக கொண்டு போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வருவார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த விருச்சிகம் ராசி மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் வெளியில் பலமாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பீங்க. அதனால் சனி உங்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது சில விஷயங்கள் மிகவும் ஆழமாக உங்களை பாதித்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக உணரக்கூடிய சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க. இது சனி மனதை சோதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நிச்சயமாக நடக்கும். எனவே இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சில சோகமான நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். முதலில் நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவர் திடீரென்று உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்கள். அந்த ஒரு நபர் உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய பலவீனங்களையும் தெரிந்த ஒரு நபராக இருப்பார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவர் உங்களை எதிராக பேசியிருப்பார். அந்த ஒரு அனுபவமானது உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இரண்டாவது, நீங்கள் மிகவும் உழைத்த ஒரு வேலை அல்லது திட்டங்கள் திடீரென்று தோல்வியில் முடிந்துவிடும். இதற்காக நீங்கள் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ தடவைகள் அந்த ஒரு செயல்களை செய்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு செயலானது உங்களுக்கு தோல்வியில் முடிந்திருக்கும். நீங்கள் பல மாதங்கள் முயற்சி செய்து பார்த்திருந்தாலும் அதில் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். மூன்றாவது, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு புரிதலில் ஒரு பிரச்சனை. நீங்கள் ஒன்று கூறுவீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று கூறுவார்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும். அந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு சண்டையாக மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கூறிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். நான்காவதாக, உங்களுடைய மனதில் மிகவும் முக்கியமான ஒரு உறவு திடீரென்று உங்களை விட்டு விலகும். அவங்க ஏன் விலகுறாங்க, எதற்கு விலகுறார்கள் என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு பிரிவானது உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும். அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். சில விருச்சிகம் ராசி நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில 2 முக்கியமான நபர்களால் துரோகம் செய்யப்பட்ட ஒரு நபராக இருப்பார்கள். முதல் நபர் நீங்கள் முழுமையாக நம்பிய ஒரு நண்பர் அல்லது உறவினர். இவர்தான் அந்த முதல் நபராக இருப்பார்கள். நீங்கள் அவருடன் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களையும் பகிர்ந்து இருப்பீங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அவர் உங்களுடைய உண்மைகளை உடைத்திருப்பார். இதனால் உங்களுடைய மனதில் பெரிய ஒரு வருத்தமானது ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் சனி, நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடத்தை பாதிக்கும் போது இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்காக உண்மையாக இருக்க மாட்டார். இந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய மனதில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இரண்டாவது நபர் தொழில் அல்லது பண விஷயத்தில் இணைந்து செயல்பட்ட ஒரு நபர். நீங்கள் அவருடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை தொடங்கியிருப்பீங்க. அந்த ஒரு திட்டமானது உடனே நடந்து முடிக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். ஆனால் பின்னர் அவர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களுடைய வாய்ப்பையும் அவர் எடுத்திருப்பார். இதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். திருமண வாழ்க்கையிலும் சில சண்டைகளானது ஏற்பட்டிருக்கும். முதல் சண்டை புரிதல் இல்லாமல் காரணமாக ஏற்பட்ட சண்டை. நீங்கள் கூறிய ஒரு வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கை துணை தவறாக எடுத்திருப்பார். இதனால புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இரண்டாவது, பண விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள். இந்த கருத்து வேறுபாடினால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே உருவாகும். குடும்ப செலவுகள் அல்லது திட்டங்கள் குறித்து ஏற்பட்ட சண்டைகளாக இருக்கும். மூன்றாவதாக, வெளியிலிருந்து வந்த ஒருவரின் வார்த்தைகள் காரணமாக ஏற்பட்ட சந்தேகங்கள். இது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பங்கள் அனைவரின் மீதும் சந்தேகமானது ஏற்படும். அந்த ஒரு புதிய நபர் தேவையில்லாத வார்த்தைகளை கூறி உங்களுக்கும் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சண்டைகளை ஏற்படுத்தி விடுவார். எனவே அந்த ஒரு சந்தேக காலமானது சில நாட்கள் அல்லது மாதங்கள் குடும்பத்தில் அமைதியை பாதித்து கொண்டிருக்கும். இந்த சனி ஏன் விருச்சிகம் ராசியை இந்த சனி பகவான் ஏன் விருச்சிகம் ராசியை இவ்வளவு ஆழமாக பாதிக்கிறது என்று அனைவரும் கேட்கலாம். ஜோதிட ரீதியாக விருச்சிகம் ராசி செவ்வாய் ஆட்சி கொண்ட ஒரு ராசியாக இருக்கும். செவ்வாய் தீவிரத்தையும் ஆழத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சனி மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த இரண்டும்
சக்திகள் ஒரே நேரத்தில் ஒரே வாழ்க்கையில் வேலை செய்யும் பொழுது வாழ்க்கையில சில கடினமான அனுபவங்கள் நிச்சயமாக ஏற்படும். சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும். ஆனால் அந்த ஒரு அனுபவங்கள் ஒருவரை மிகவும் பலமாக மாற்றுவதற்காக மட்டுமே செயல்படும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி தேவையில்லாத பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, ஆண்களோ பெண்களோ, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் சனி பகவானின் தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்க போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றமானது நடக்கும். அது எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சனி பகவான் கொடுத்த சோதனைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை இன்னும் ஆழமாக உங்களை மாற்றிவிடும். உங்களுடைய கிரகநிலை அட்டவணையை பார்க்கும் பொழுது சில முக்கியமான மாற்றங்கள் தெரிகிறது. முதலாவதாக சனி பகவான் சோதனைகளை உங்களுக்கு குறைக்கிறார். நிலையான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிலையான ஒரு இடத்தில் அமைக்கப் போகிறார். குரு பகவான் உங்களுக்கு அதிகரிப்பு வாய்ப்புகளை அதிகரித்து அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்குள்ளே பெருக்கப் போகிறார். செவ்வாய் பகவான் தைரியம் மற்றும் செயல்திறனை உங்களுக்குள்ள உருவாக்குவார். சுக்கிரன் பகவான் உறவு மற்றும் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவார். புதன் பகவான் திட்டமிடல் மற்றும் வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். எனவே இந்த மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில 5 முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். முதலில் நீங்கள் முயன்ற ஒரு வேலை அல்லது திட்டங்கள் திடீரென்று முன்னேறிவிடும். இதுவரைக்கும் இழுபறியாகவே இருந்து கொண்டிருந்த வேலைகளோ திட்டங்களோ அது இந்த ஒரு நேரத்தில் உடனடியாக முன்னேறிவிடும். இரண்டாவதாக, நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக, உங்களுடைய பணநிலை மெதுவாக மேம்படும். இதுவரைக்கும் கடன் பிரச்சனை, எது செய்தாலும் பணமானது சேராமல் இருந்த ஒரு இடத்திலிருந்து இந்த ஒரு நேரத்தில் பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது தீர்ந்து ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நான்காவதாக, குடும்பத்தில் இருந்த புரிதல் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பம் அடுத்த நிலைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். ஐந்தாவதாக, உங்களுடைய மனதில் இருந்த பயம், குழப்பம் குறைந்து நம்பிக்கையானது அதிகரிக்கும். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகும். சனி பகவான் ஒருவரை சோதிக்கும் பொழுது அவரிடம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புவார். அந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்களை பலமாக்குவதற்காக வந்தவை மட்டுமே. நீங்கள் இழந்தவை வீணாகவில்லை. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும். இந்த ஒரு வார்த்தைகளை சனி பகவான் உங்களிடம் கூற விரும்புகிறார். எனவே இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவர் கூறுவது என்ன அப்படின்னா, நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, உன் கூட யார் முழுமையாக இருப்பாங்க, யார் உண்மையான நபர்கள், யார் போலியான நபர்கள் என்பதை உனக்கு தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே கொடுத்தேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை உன்னால தாங்க முடியும். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில நான் நடத்தியிருக்கேன். இதனால உன்னுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதனை நீ உடனே எதிர்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உன்ற சக்தியானது இருக்கும் என்று சனி பகவான் உங்களிடம் பார்த்து கூறுகிறார். எனவே இதனை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை தர ஆரம்பிப்பார். 1, நிலையான முன்னேற்றம். ஒரு சிலருக்கு முன்னேற்றம் திடீரென்று ஏற்பட்டு திடீரென்று இறங்கிவிடும். ஆனால் உங்களுக்கு முழுமையான ஒரு முன்னேற்றம், அந்த ஒரு முன்னேற்றமானது நிலையாக இருக்கும். ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். திடீரென்று வந்து திடீரென்று போகாது. முழுமையான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இரண்டாவதாக, உண்மையான உறவுகளை உங்களுக்கு தேடி கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான உறவுகள் என்று யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் இறுதி வரை. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்மையான உறவுகளை உங்களுக்காண்டி தேடி கொடுப்பார். மூன்றாவது, மன வலிமை. இதையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சில உணர்ச்சி வசமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். அழகாக மாற்றுவது மட்டுமல்லாம அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களை விட்டு விலகிய ஒருவர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பேச முயற்சி செய்வார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது உங்களுடைய கையில் மட்டுமே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஒரு நபர் எப்படி என்று உங்களுக்கு மட்டுமே தெரியும். சிலர் விட்டு விலகி இருந்தாலும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்காமல் இருப்பதுதான் நம்மளுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு நிலைமையில இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க விட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய நிலைமையை பார்த்து தானே அவங்க திரும்பி வராங்க. எனவே அவர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது உங்களுடைய ஒரு விஷயமாக மட்டுமே இருக்கும். குடும்பத்தில் ஒரு புரிதலானது நிச்சயமாக உருவாகும். இதுவரைக்கும் சண்டையாக மட்டுமே இருந்து கொண்டிருந்த உங்களுடைய